ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து வரகரிசி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து வரகரிசி வந்து எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதையுமே வந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து ஒரு குக்கருக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பருப்பும் சேர்த்துருக்கேன். அப்போ 1/2 கப்புக்கு வந்து 4/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிருங்க. ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கங்க, பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்ல குலைவாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நமக்கு வந்து வரகரிசி பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பார், சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வெறும் சட்னி மட்டுமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே சாப்பிட்றணும். ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். அதனால் சூடாக இருக்கிறப்பயே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொங்கல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா எல்லா சாப்பாடையுமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதாங்க. இந்த பொங்கலை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ம், சரி கண்ணு, சரி கண்ணு. ம், குட் மார்னிங்.